எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மிஸ் மிராக்கிள் அண்ட் இட்ஸ் மீ சாரு. ஸோ இது வந்து எனக்கு எவ்வளோ ஒரு ஸ்பெஷலான வீடியோன்னு என் பல்ல எல்லாம் தெரியறதுலேயே உங்களுக்கு தெரியும். ஸோ நான் நினைச்சே பார்க்க முடியாத ஒரு வீடியோ, இப்படி ஒரு வீடியோ எடுப்பேன்னு நான் எக்ஸ்பெக்ட் கூட பண்ணல. செம்ம ஹாப்பியா இருக்கு. என்னால இப்ப வரைக்கும் நம்ப முடியல. நான் பேசுறது கேட்டு ஏஆர் சார் சிரிக்கிறாரு. அண்ட் கைஸ் சி யார் முன்னாடி நிக்கிறோம், நம்ம யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு ஆஸ்கார் நாயகன் தி லெஜெண்ட் ஏஆர் ரஹ்மான் சாரை நேர்ல மீட் பண்ணி நம்ம பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ இதை பத்தி ஃபுல்லா இந்த வீடியோவில் நான் சொல்றேன், கேளுங்க. ஆக்சுவலா நம்ம மலேசியா சீரீஸா ஆரம்பிக்கணும், அதுக்கு தான் நான் ப்ரிப்பேர்டாக ஊர்லேருந்து நாங்கள் கரெக்டாக மலேசியாவிலேருந்து வரோம். அன்றைக்கி வந்த அன்றைக்கி எனக்கு மெயில் வருது, இந்த மாதிரி நம்ம ஏஆர் ரஹ்மான் சாரோட ஒரு ஈவெண்ட் இருக்குது, அந்த ராயன் மூவியோட சாங் அந்த ப்ரொமோஷன்ஸ். ஸோ அதனால் வந்து ஏஆர் ரஹ்மான் சாரோட ஒரு இன்ஃப்ளூயன்சர் மீட் இருக்குன்னு எனக்கு யூடியூப்லேருந்து மெயில் வருது. ஓ மை காட், நம்பவே முடியல. அப்போது என்னென்னா அவங்க வந்து ஃபோட்டோ எடுக்கவாத அலோவ் பண்ணுவாங்களா, ஒரு வீடியோ எடுக்க சான்ஸே இல்லை, ஒரு ஃபோட்டோவாவது எடுக்க முடியுமா, நேரில் வருவாங்களா, நேரில் பார்க்க போகிறோமா அப்படின்ட்டு செம்ம டவுட்டு. சம்டைம்ஸ் வந்து ஃபோட்டோ எடுக்க முடியாமல் போயிடும், இல்லைனா வந்து வீடியோ காலில் வந்து ஜாயின் ஆயிடுவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதனால ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. ஸோ நான் கண்டென்ட்லாம் ரெடி பண்ணி கொடுத்து ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணியிருந்தேன். நாளைக்கு அப்படின்னு வச்சுருந்தாங்க. நம்ம அதுக்காக ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம், அது நிறையா பேர் பார்த்துருப்பீங்க யூடியூப்லேயும் இன்ஸ்டாலையுமே. அந்த வீடியோ கூட நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு அட்டாச் பண்ணுறேன். என்ன அண்ணா ரூமில் சவுண்டு கேட்குது? அம்மா அண்ணா டியூஷனுக்கு பிங்கியை லவ் பண்றாமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு இருக்கிறது வந்து கேன்சல், அடுத்த நாள் போஸ்ட்போன்ட் அப்படின்னாங்க. அப்போயே கொஞ்சம் ஹோப்ஸ் எல்லாம் போயிடுச்சு. என் கூட ஜெனியக்காவும் வந்திருந்தாங்க. நாங்கள் ரெண்டு பேருமே வந்து என்னக்கா நடக்குமா நடக்காதா அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக இருந்தோம். அங்கே போன உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு போகிற வரைக்கும் அப்படியே கையெல்லாம் ஆடினே இருந்துச்சு. அங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்ட், வீடியோவே எடுக்க விடல. அதனால தான் இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கேன், இல்லைன்னா அங்கே விளாக் பண்ணியிருப்போம். வீடியோவே எடுக்க முடியாமல் ஃபோன்ஸ் எடுக்கக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா. கைஸ் ஐம் so excited. இப்போதான் ஆரம்பித்தேன் vlog. எங்கே நம்ம வந்திருக்கோம் தெரியல. சன் நெட்வொர்க், சன் டிவி ஆஃபீஸில் இருக்கோம். செம்ம எக்ஸைட்டடாக இருக்குது. ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறாங்க. நாங்கள் என்ன நீ மட்டும் எடுத்துட்டுருக்கேன். அப்படியா? அப்படி கெத்தாடி வந்தேன்னா நான் அப்படியே வச்சிட்டேன். கடைசியில் போய் சார் அடி நடந்து அடி போய் உட்காரத்தை பார்க்கும்போதே ஓ மை காட் அப்படின்னு இருந்துச்சு. அண்ட் நான் அந்த கண்டென்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, நான் போட்டு காட்டினேன்ல. ஸோ அந்த கண்டென்ட்டை வந்து சார் முன்னாடி ப்ளே பண்ணி காட்டினாங்க. அந்த மொத்த காட்சியும் நான் ஷூட் பண்ணி வச்சிருக்கேன், அதை பாருங்க. இது வந்து அந்த பாட்டு தான் ஓடுது, அதனால நான் பேசுகிறேன். ஸோ அந்த எனக்கு நர்வஸில் வந்து அவங்க மிஸ் மிராக்கிள்னு எனக்கு கேட்குறாங்க, என்கிட்ட பேசுகிறாங்களான்னு அந்த நர்வஸ்னஸில் எனக்கு ஒன்றுமே கேட்கல. அப்புறம் ஒரு 2 செகண்ட் யோசிச்சுட்டு தான் எஸ் சார் அப்படின்னு அந்த வீடியோ பார்த்துட்டு அங்கே சிரிக்கிறாங்க அவங்க. அண்ட் பாருங்க அப்புறம் என்னென்னலாம் சொல்கிறாங்கன்ட்டு. Everybody used to go to a film college to learn this art. How all these kids are forced to learn something which they don't even know through YouTube and everything, and they come up, glorifying, defining all the rules. Absolutely. Yeah, and they do filmmakers of them. Absolutely. Yes, 100%. So it's their own versions that are coming out. Thank you so much. அதை பார்த்து சிரிச்சுட்டு தம்ஸ் அப் நல்லா இருக்கு அதான் சொன்னாங்க. அவங்க எனக்கு வந்து அந்த அதிர்ச்சியில் அவங்க பேசுறது எனக்கு வந்து புரிய மாட்டேங்குது. அவங்க மிஸ் மிராக்கிள் அப்படிங்கிறாங்க. வாட் சார், ஒன்றுமே கேட்கல, அப்படியே பிளாங்காக இருக்குது. நான் ஏஆர் ரஹ்மான் சாரோட பேசிகிட்டு இருக்கேனா அப்படின்ட்டு அந்த வீடியோலாம் பார்த்து அவங்க என் வீடியோ பார்த்து என் முன்னாடி ரியாக்ட் பண்ணுது, அதெல்லாம் செம்ம மூமெண்ட்டு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ தனித்தனியாக எடுக்க விடுவாங்கன்னு பார்த்தா முடியல. ஆக்சுவலாக குரூப் ஃபோட்டோவில் நாங்களாம் அப்படியே குட்டியோண்டு ஓரமாக அப்படி இருந்தோமா, மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கல, ஓகே ஃபைன், நம்ம வீடியோலாம் பார்த்தாங்க, அந்த வீடியோ இருக்குது, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி மனசை தேத்திக்கிட்டு இருந்தா திடீர்னு கூப்பிடுறாங்க. கண்டென்ட் நான் கொடுத்த ஸ்கிரிப்ட் வந்து செலக்ட் ஆயிருச்சு. ஸோ நான் ஒரு ரேபிட் ஃபயர் கொஸ்டின் மாதிரி சாரோட வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஜஸ்ட் 5 minutes டக்குன்னு குயிக்காக ஒரு கொஸ்டின்ஸ், ஒரு 5 கொஸ்டின் எடுத்து வச்சிருந்தேன். அது செலக்ட் ஆயிடுச்சு. அதை ஷூட் பண்ணுறதுக்கு தனியாக கூப்பிட்டாங்க பாருங்க. எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. என்ன நடக்குதுன்னு கூட புரியல. தென் அதுக்கப்புறம் போய் அதெல்லாம் ஷூட் பண்ணி அந்த மொத்த செஷனையும் நீங்கள் பாருங்கள். You got to come a little inside. Yeah, that's right. Okay. Oh, you be here.
Come here. Oh, you want me to come there, sir? You know, like, she can lean there. Yeah. Light இருக்கா கொஞ்சம்? இருக்கு சார். My face is also I'll make sure it's not audio. so gentle, ரொம்ப ஸ்வீட்டு, ரொம்ப அமைதியானவர் அப்படின்ட்டு நம்ம டிவிலலாம் பார்த்துருப்போம். பட் நேரில் அவ்வளோ அமைதியானவங்களா இருக்காங்க. லைக் ஒரு வீடியோ எடுக்கிற எங்களுக்கு கூட அப்பா வீடியோ எடுத்தா போதும்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் வீடியோ எடுக்கும்போது அவங்க அவ்வளோ பொறுமையாக வெயிட் இங்கே லைட் இங்கே கரெக்டாக வருதா, இந்த ஆங்கிள் வச்சா அவங்களுக்கு ஃபேஸ் கரெக்டாக இருக்கா, பிரைட்டாக தெரியுதா, கிளியராக இருக்கா, பேசும்போது நான் பாட்டு பேசினே இருக்கேன், அவங்க வந்து வெயிட் ஆடியோ ரெக்கார்டாக இருக்காது, உங்களுக்கு அவ்வளோ கிளியராக இருக்காது. நமக்கு வீடியோட அவுட்புட் நல்லா வரணுன்ட்டு சார் யோசிச்சு லைட்டு நான் இங்கே நிற்கிறேன், இல்லை யூ கம் திஸ் சைடு அப்படின்னு நான் அங்கே நிற்க வச்சு இங்கே ஃபேஸில் அவங்க கரெக்டாக இருக்காங்களா, டார்க்காக தெரியுறாங்களா, அப்புறமேட்டு பேச ஆரம்பிக்கும் போது வெயிட் ஆடியோ ரெக்கார்டாக இருக்காது, அப்புறம் உங்களுக்கு அது சரியாக இருக்காதுன்னு சொல்லி அவங்களோட மேனேஜர் ஃபோனையே வாங்கி அந்த ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அது நேற்று தான் வந்துச்சு. அதனால நான் நேற்று நான் இன்ஸ்டாவில் போட்டிருந்தேன். யூடியூப் பெருசாக போட முடியாதுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே நான் பண்ணுறேன். அவ்வளோ பார்த்து பண்ணாங்க. லைக் இட்ஸ் அ ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட். ஒரு ஃபேன்களாக எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. சின்ன வயசுலேருந்து எனக்கு யார் பண்ணால் அவ்வளோ பிடிக்குங்க. அதுலேருந்து இன்னும் நான் வெளியில் வரவே இல்லை. அப்படி ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. ஹலோ சார், ஸோ ஐம் ஸோ எக்ஸைட்டட். நம்ம நேரில் பார்க்க நினச்சி கூட பார்க்கல, கையாலே ஆடுது. சின்ன வயசுல வந்து உங்களோட பெரிய ஃபேன். அண்ட் இப்போ வந்து எனக்கு ஒரு குவிக்காக ஒரு ரேபிட் ஃபயர் கொஸ்டின் மாதிரி. ஸோ ராயன் மூவியில் உங்களோட ஃபேவரட் சாங்? என்னோட ஃபேவரட் சாங் இன்னைக்கு வந்து ஓராயா. So I was about to ask அடங்காத அசுரன் or வாட்டர் பக்கெட்? வாட்டர் பேக்கெட். And of course வாட்டர் பக்கெட் or ஓராயா? ஓராயா. ஓகே. ஸோ சில மூவிஸ் எல்லாம் நான் கேட்டிருக்கேன், நீங்கள் வந்து சில சாங்ஸ்லாம் வந்து ரொம்ப சீக்கிரமாக நாங்கள் பண்ணிட்டோம், நாங்கள் நினச்சதை விட சீக்கிரமாக பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இந்த மூவியில் வந்து எது நீங்கள் ஈஸியாக டக்குன்னு கம்போஸ் பண்ண சாங்? ஓராயா. அண்ட் த ஆப்போசிட், லைக் இது வந்து முடிக்க ரொம்ப ஆச்சு, நிறையா திங்க் பண்ணி நிறையா ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்கிற ஒரு சாங் இதில்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது போகி சாங் இருக்குல்ல, அது ஒரு ப்ராசஸ் மாதிரி ஆயிடுச்சு. முதல் டியூன் பண்ணோம், அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு அந்தரா ஃபார்ம் பண்ணி அப்புறம் பிகினிங் இன்ட்ரோ அது செதுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு. மை காட், we are so waiting. அதாவது பிக் ஸ்க்ரீனில் அந்த சவுண்டோட கேட்கறதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணுறோம். அண்ட் சார் ஏதாவது ஒரு லைன் மட்டும் பாட முடியுமா? அது ஸ்க்ரீனில் வந்து பார்த்துட்டு அக்கா போயிட்டு வாங்க. கண்டென்ட் ஷூட் பண்ண போனவங்க கூட ஃபோட்டோ எடுக்கல. எனக்கு தெரிஞ்ச அன்னைக்கு வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் யாருமே வந்து சிங்கிளாக சாரோட பிக்சரே எடுக்கல. நான் வந்து அது ஃப்ளெக்ஸ் பண்ணி கூட சொல்லலாம். ஆக்சுவலாக எனக்கு மட்டும்தான் ஃபோட்டோ கிடச்சிது. அதுவும் பார்த்தீங்கன்னா நான் வந்து இல்லை ஃபோட்டோ எடுக்காமல் நான் நகரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வந்து என் வீடியோ அவங்க பார்த்துருக்காங்க, நான் அவங்க கூட பேசியிருக்கேன், வீடியோ எடுத்திருக்கேன், ஃபோட்டோ எடுத்திருக்கேன். நம்ம பொண்ணு சாதிச்சுட்டாங்க. ஸோ எஸ் கைஸ், அதான் இந்த குவிக்கான குட்டி வீடியோ. இதை வந்து ஒரு ஃபார்வர் மெமரிக்காகவாது என்னுடைய வீடியோஸ் லிஸ்ட்டில் நான் வச்சுருக்கணும்னு நினச்சேன். அதுக்காக தான் அது பண்ணேன். ஆக்சுவலாக நான் ஷார்ட்ஸாகவே போட்டலான்னு பார்த்தேன்னா, பட் அதான் அது 1 மினிட்டுக்கு மேலேயே போகுது. அண்ட் என்னோட இந்த எக்ஸைட்மெண்ட்லாம் இப்போ பதிவு பண்ணாதான் இன்னும் 10 வருஷம் 15 வருஷம் நான் வயசாகி கிளவி ஆனதுக்கப்புறம் கூட என் குடும்பத்துக்கே நான் அதை போட்டு காட்டுவேன், இந்த அளவுக்கு நான் எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கேன் அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் தி லெஜெண்ட் மறக்குமா என்ஜாய்னு எத்தனை தலைமுறைகள் போனாலும் அவங்க சாங்ஸ் எல்லாம் மறக்கவே மறக்காது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய லெஜெண்டை வந்து இன்டர்வியூ மாதிரி பண்ணியிருக்கேன், ஃபோட்டோ எடுத்திருக்கேன், அவர் என் வீடியோ பார்த்து பாராட்டியிருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. இது எல்லாத்துக்குமே நான் ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு. பிகாஸ் நீங்கள் தான் எனக்கு இப்படி ஒரு ஐடென்டிட்டி கொடுத்துருக்கீங்க, மிஸ் மிராக்கிள் அப்படின்னு ஆக்குனது நீங்கள் தான். அண்ட் நான் அதுக்கப்புறம் ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ் சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட யூடியூப் பார்ட்னர் மேனேஜர் அத்துல் சார். ஸோ ஹீ ஒன்லி இன்வைட், அந்த மெயில் இன்வைட் பண்ணுறது, ஸோ என்னை இன்வைட் பண்ணது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ஸோ இந்த வீடியோ அத்துல் சார் பார்ப்பாரான்னு எனக்கு தெரியல. சார், இஃப் யூ ஆர் சீயிங் திஸ், தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்கு வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அண்ட் யூடியூப் டீமுக்கும் பிக் தேங்க்ஸ். ஓகே ஃபைன், டாடா. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மலேசியன் சீரீஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஒரு மாதிரி எல்லாமே எக்ஸைட்மெண்ட்லேயே பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். பாய், டாடா.